பார்க்கலாம். வெங்காயம், அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, தக்காளி ஒன்று, கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி, எண்ணெய், மைதா மாவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கரம் மசாலா, கொத்தமல்லி, பட்டாணி, ப்ரெட்டு, மேகி. இது இத்தனையும் வேணும் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பீன்ஸும் கேரட்டும் பட்டாணியும் வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். மைதா கலக்கி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். தக்காளி கட் பண்ணிடலாம். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும். கொத்தமல்லி கட் பண்ணிடலாம். பொடி பொடியாக பண்ணிடணும். பச்சை மிளகாய் கட் பண்ணிடலாம். கடாய் வச்சிருக்கிறேன். பற்ற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். கேரட்டு பட்டாணியில் வேக வச்சது போட்டுடலாம். தண்ணியோட போட்டுடலாம். தண்ணி ஊற்றிடலாம். இதில் இப்போ மேகி போட்டுடலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா வந்துடுச்சு. நல்லா போட்டுடலாம். இப்போ மேகி ஆயிடுச்சு. நல்லா வச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். இப்போ ப்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். தவை வச்சிருக்கிற அடுப்பத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம். இப்போ இந்த ப்ரெட்டு உள்ள மேகி போட்டுடணும். இப்படி ரோல் பண்ணணும். மைதா மாவை இப்படி வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடணும். தவாயில் வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ மேகி பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க.